Hi guys, அனைவருக்கும் வணக்கம். நான் Mithun. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படினா MSME ல லீன் மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. சோ இந்த ஸ்கீமை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கீமை பத்தின ஒரு ஓவரால் விஷயம் சொல்லணும் அப்படினா கிட்டத்தட்ட லீன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியை நம்மளுடைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்து பாத்தீங்க அப்படினா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஆகிற செலவுல கிட்டத்தட்ட 80% அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. 20% மட்டும் தான் நாம கான்ட்ரிபியூட் பண்ண போறோம். சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய ப்ராடக்ட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், அதே மாதிரி நம்மளுடைய சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகும். சோ இந்த ஒரு விஷயத்துக்காக கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை பத்தி இன்னும் கொஞ்சம் பிரீஃபா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ வெல்கம் டு மை சேனல் Playschool தமிழ். நான் Mithun. So coming back to the topic, lean manufacturing. So lean manufacturing competitiveness scheme அப்படிங்கிறது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீன் மேனுஃபேக்சரிங்னா என்னன்னு பார்ப்போம். லீன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வர ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொழில் மையம் இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு வேஸ்ட்டை குறைச்சிக்கிட்டே இருக்க முடியுமோ, படிப்படியாக குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீன் மேனுஃபேக்சரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பென்சில் தயாரிக்கிறேன். ஸோ இந்த பென்சில் வந்து நான் ஒரு 10 பென்சில் தயாரிக்கும் போது ஒரு பென்சில் வந்து டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அதை என்ன சொல்லுவாங்க, அந்த பர்சன்டேஜ் விகிதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகுது அப்படின்னா, அந்த ஒரு பென்சிலும் உடையாம ஒரு 100 பென்சில் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒன்று வந்து டேமேஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மோட்டோவில் போகிறோம். அப்படிங்கும்போது 10க்கு ஒரு பென்சில் அப்படிங்கும்போது 100க்கு 10 பென்சில் டேமேஜ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை 5 பென்சிலாக குறைச்சி 2 பென்சிலாக குறைச்சி 1 பென்சிலாக கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த வேஸ்ட் அப்படிங்கிறது குறையும் போது நமக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துருவோம். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், அதே மாதிரி நம்மளுடைய குவாலிட்டி அதிகமாகும். ஸோ 10 பென்சிலில் ஒரு பென்சில் உடையுது அப்படின்னா மீதி இருக்கிற 9 பென்சிலில் ஏதோ ஒரு பென்சில் கொஞ்சம் டேமேஜாவோ, ஏதோ ஒரு 90% எஃபிஷியன்ஸாவோ இல்லை 70% எஃபிஷியன்ட்டாவோ ஒரு ப்ராடக்டாக தான் வந்து அது உருவாகும். ஸோ நம்ம வந்து அந்த வேஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அதிகமாகுது. ஸோ குவாலிட்டி அதிகமானாலே கஸ்டமர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகிடுவாங்க. ஸோ இது மூலிமா நிறைய விஷயங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்மளுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த பென்சிலை வந்து உருவாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 15-20 ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு 15 ப்ராசஸாவோ இல்லை 10 ப்ராசஸாவோ எப்படி குறைக்கிறது, எப்படி டைமை கம்மி பண்ணுறது, எப்படி வந்து ஒரு பிளான்டாக கொண்டு போகிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு குறு நடுத்தர தொழில்கள் நடத்துறவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது கஷ்டம். ஏன்னா நாம வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா புதுசாக இந்த தொழிலுக்குள்ளார வருவீங்க. உங்களுக்கு இந்த எல்லா விஷயமுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு 10 வருஷம் வேலை செய்கிறவங்களுக்கு தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சின்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியும் புதுசாக வரவங்களால? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த கன்சல்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி நம்ம இதை பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 80% கான்ட்ரிபியூஷனை கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, 20% நம்ம கிட்ட கொடுத்துறாங்க. ஸோ 100% ஒரு 100 ரூபாய் ஆகுது அப்படின்னா 80 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, 20 ரூபாய் நம்ம செலவு பண்ணால் போதும். நம்மளுடைய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எல்லா விஷயமுமே வந்து ஒரு கன்சல்டன்ட்டோ ஒரு கைட்ஸ் இந்த மாதிரியான இவங்களை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற MSME அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளார நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, அந்த க்ரைட்டீரியாக்குள்ளார நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. அடுத்து வந்து உத்யோக் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, MSMEல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். ஸோ இதுதான் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மினி கிளஸ்டர் ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மினி கிளஸ்டர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் சேர்ந்த ஒரு கலவை, 3 பொருள் சேர்ந்த கலவை, அந்த மாதிரி ஒரு 5 இண்டஸ்ட்ரி இல்லைன்னா ஒரு 10 இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிங்கிள் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ஒரு ட்ரைனிங், காமனாக வந்து கைட்லைன்ஸ், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கொடுத்து அந்த 10 இண்டஸ்ட்ரியுமே வந்து
வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சிமிலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு 36 லட்ச ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சப்சிடி அமௌண்ட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 லட்ச ரூபாய் வந்து அதிகபட்ச கொட்டேஷன் அப்படின்னா அதில் வந்து 28 லட்ச ரூபாய் வரைக்கும் இவங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. 7 லட்ச ரூபாய் வந்து நாம போடுறதா இருக்கும். ஸோ இந்த கிரைட்டீரியா, ஸோ ஒரு 80% அவங்களுக்கு 20% நம்மளுது அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நம்மளுக்கு ஃபண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு 5 லட்ச ரூபாய் போட்டு ஒரு முதலீடு பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல், இல்லை நீங்க ஒரு 50 லட்ச ரூபாய் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல், 2 கோடி ரூபாய் போட்டு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல் தான் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு 50 கோடி ரூபாய் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான், ஒரு 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் போட்டு ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அங்க வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணி நம்மளால சம்பளம் கொடுக்க முடியும். அதுக்கான ஒர்த்தவலான அதாவது அந்த ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் ஆனால் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவன் இதுக்குன்னு ஒரு ஆள் போட முடியாது. ஸோ அதுக்கு உதவி பண்ற ஒரு விஷயமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ MSME, ஸோ இதுதான் ஸ்கீம். இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஸ்கீம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் என்னன்னா, ஸோ MSME அப்படின்னு பார்த்தோன்னே ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 30% 40% வந்து நம்மளுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிச்சிருந்தேன். பட் இந்த வீடியோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்கீமை பற்றியும் உள்ள போய் தெரிஞ்சுக்கும் போது தான் தெரியுது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் உங்களுடைய குவாலிட்டியை வந்து ஷோ பண்ணுறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அதுக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. நீங்கள் கரண்ட்டுக்கு வந்து வேணும், கரண்ட் அதிகமாகுது, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறது, ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. நான் வந்து மார்க்கெட்டில் என்னுடைய பொருட்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. என் பொருளை வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி லீன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா அதுக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குன்னா அதுக்கும் சப்சிடி கம்மி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட இடம், ஸோ நிறைய விஷயங்கள்லேருந்து எல்லா ஒரு 360 டிகிரியிலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை வந்து சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து உங்ககிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீமை பற்றியோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலோ, இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காதில் வந்து சேர்ந்தாலோ தயவு செஞ்சு அதை நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட போய் சேரும். ஸோ உங்ககிட்ட நான் திரும்ப கேட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா அதை 10 பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கெட்ட விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா அதை வந்து அந்த இடத்துலயே மறந்துடுங்க. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் 2 பேர்த்துக்கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு கெட்ட விஷயம் 10 பேர்த்துக்கிட்ட போய் சேர்ந்துருது. நீங்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நல்ல விஷயத்தை, நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம், யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதை பேசுறதுக்கு மறந்துடாதீங்க அப்படிங்கிறது மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த ஸ்கீம் மாதிரி ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிதுன். பாய் பாய், see you, டாடா, சேஸ்.